ஸ்ரீ தமிழ் பக்தி சேனல் வியூவர்ஸ்களுக்கு உங்கள் ஜோதிட ரத்னா வாக்கு சித்தர் சற்று சேம்பர் குருக்களுடைய ஆசீர்வாதம் நல்வாழ்த்துக்கள். வருகிற 2025 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு என்பதை பற்றி பார்ப்போம். பண்பு நிறைந்த சிம்மராசி கோள்களின் அரசனும் பிரபஞ்ச சக்திக்கு மூல ஆதாரமாய் விளங்குவதும் ஆத்மகாரகனும் பிதிர்காரகனுமான தசதிக் பிரகாச சுடர்வொளி போல் சூரிய நாராயணனுடைய ராசியாகும். இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் உங்களின் ராசிக்கு எவ்வித பலன் அளிக்கிறது என்பதை நாம் காண்போம். எந்த ஒரு செயல்களையும் தெளிவாக நிறைவாக செய்ய தவறமாட்டீர்கள். அறிவுபூர்வமாக முன்கூட்டியே திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள். அதே சமயத்தில் மனதில் தான் என்ற எண்ண ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். நினைத்ததையே செய்து வருவீர்கள். பிடிவாத குணம் சற்றும் கூட தளர்த்த மாட்டீர்கள். எது பலமோ அதே பலகீனம். ஆதலால் உங்களது பிடிவாத குணத்தால் உங்களின் வளர்ச்சி புகழுக்கு பங்கம் ஏற்படும். குடும்ப நிர்வாகம் சிறப்புடனும் திறமையுடனும் செயல்பட வேண்டியதை செய்து சிக்கனமாக கையாள்வீர்கள். வீடு மனை வாங்க விற்க இது ஏதுவான வருடம். இதுவே ஒரு சிலருக்கு பராமரிப்பு புதுப்பித்தல் போன்ற விரயங்கள் உண்டாகும். தைரியமாக எதையும் செய்து கொள்ளலாம் என்று ஆவலுடன் காணப்பட்டாலும் சில தடைகளும் தாமதங்களும் பல அலைக்கழிப்புகளும் உண்டான பின்னே காரியம் பலிதமாகும். எதிர்நீச்சல் கொள்ளாமல் கரையேற முடியாதல்லவா? அதே போன்றுதான் பல வகையான அலைச்சல்கள் மூலம் ஜெயம் பெறுவீர்கள். அவை உறுதியாக திடமாக அமைந்து எதிர்கால முன்னேற்ற வாழ்க்கைக்கு பக்கபலமாய் உறுதுணையாய் விளங்க பாடுபடுவீர்கள் என்பதை மறுப்பதற்கும் இல்லை. சகோதர வழியில் மனசஞ்சலம், வருத்தம், வீண் விரயம், மனஸ்தாபம் உருவாகக்கூடும். ஒரு சிலருக்கு பூர்வ புண்ணிய அசையா சொத்துகள் விரயமாகும் அல்லது பாகப்பிரிவினை உண்டாகும். வியாபாரத்திலே முழு முயற்சிகள் மூலமே லாபம் ஈட்ட இயலும். உடல் உபாதைகள் உண்டாகும். மூட்டுகள், பிறப்புறுப்பு, கணுக்கால், இடதுகண் போன்றவற்றில் பாதிப்பும் சிலருக்கு அறுவை சிகிச்சைகளும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மாரகஸ்தானம் கண்டகஸ்தானத்தில் இயற்கை பாவர் நீடிப்பதால் கூட்டாளிகள் மூலம் பல இடையூறுகள், ஏமாற்றப்படுதல், பயணங்களில் பொருள் இழப்பு, சிறு சிறு காயம் உண்டாகுதல் போன்றவை நடந்தேறும். பூர்வ புண்ணியம் எனப்படும் திரிகோண லட்சுமி ஸ்தானம் உங்களின் ராசிக்கு 5ஆம் இட அதிபதி இயற்கை சுபகரம். தனகாரகனும் அறிவுக்கு அதிபதியாகவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்து சுய வீட்டு பார்வை மே மாதம் முதல் அளிப்பதால் குருவருள் திருவருள் உண்டாகும். இதுவரையில் நீடித்த தனப்பிரச்சனை நிதானமாக தீரும். சிலருக்கு தந்தை வழி அசையா சொத்துகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். ஒன்றை இழந்து ஒன்றை அடையலாம் என்ற முதுமொழியின்படி பிள்ளைகளால் மதிக்கப்படுவீர்கள். சிலருக்கு சந்ததி உருவாகும். விவாகம் தடை தாமதங்கள் அகன்று விவாகம் நடைபெறும். விவாகத்தை ஆலயங்கள் நடத்துவதே சிறப்பு சேர்க்கும். வீடு மனை வாங்க விற்க இது ஏற்ற தருணம். கணவன் மனைவி உறவில் அடுத்தவர் தலையீடு இன்றி கவனிப்பது சிறப்பு. அடிக்கடி வார்த்தைகளில் ஏளனமும் குதர்க்கமும் கடைபிடித்தலை தவிர்த்தல் அவசியமாகும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் குடும்ப முன்னேற்றமும் கௌரவமும் உய்க்கும். உங்களின் திறமை, அறிவு, ஆற்றல், செயல்திறன், உழைப்பு இவைகள் நன்கு பிரதிபலிக்கும். உத்தியோகத்தில் உழைப்புக்கு தக்க அங்கீகாரம் கிட்டும். தொழில் வியாபாரத்தில் உண்மை உழைப்புக்கு தக்க பலன் ஏற்படும். ஆதாயம் விருத்தி உண்டாகும். கடந்த கால அனுபவங்கள் உங்களது செயல்களுக்கு தக்க பாடமாக அமைந்து எதிர்கால முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவதாக அமையும். முன்கோபத்தையும் முரட்டுத்தனத்தையும் சற்றே கட்டுப்படுத்தி கொண்டால் மேலும் உயரலாம். யாரையும் எளிதில் நம்பிவிடாத தாங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்கும் உங்களுக்கு முகஸ்துதிக்கும் வரட்டு கௌரவத்திற்கும் அடிபணிந்து விடுவதால் விரயம் உண்டாகும்.
குடும்பத்திலே உங்கள் செல்வாக்கு சொல்வாக்கு உயரும், மதிப்பு மரியாதை கூடும், சுபபலன் கூடும். 2025ஆம் ஆண்டு வாழ்க்கையின் சிறப்பு அம்சங்களை பிரதிபலிக்கும் வண்ணமாக இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது. பரிகாரம்: சனிக்கிழமை அனுமார் வழிபாடு நலம் பயக்கும்.